காஷ்மீர் பிரச்சனையை பொறுத்த அளவில் காஷ்மீரில் பிரிவினைவாதம் அவ்வளவு சீக்கிரம் அது மங்கி போகப் போவதில்லை. ஆனால் நான் பலமுறை பத்திரிகையாளர்கள் மத்தியில் கூட வற்புறுத்தி இருக்கிறேன், பத்திரிகையாளர்கள் கூட்டத்திலும் கூட பேசியிருக்கிறேன். காஷ்மீரில் நமக்கு அடக்குமுறை தேவைப்பட்டாலும் ராணுவத்தை கொண்டாவது அடக்கியாவது அந்த நிலப்பகுதியை கைவசம் வைத்துக் கொண்டாக வேண்டும் என்பது என் கருத்து. சில சமயங்களில் அரசாங்கம் கருணை காட்ட முடியாது. எல்லா சமயங்களிலும் கருணை காட்ட அரசாங்கம் ஒரு ஸ்கவுட் குரூப் அல்ல, சாரணர் சங்கம் அல்ல. போலீசும் ராணுவமும் அரசாங்கத்திற்கு பயன்பட வேண்டிய நேரங்கள் உண்டு. ஆகையால் காஷ்மீரில் அடக்குமுறை தேவைப்பட்டாலும் நானாக இருந்தால் அடக்குமுறையை ஏவி காஷ்மீரின் நம் வசமே வைத்துக் கொள்வேன். அதிலும் பாகிஸ்தான் அங்கே இருந்து எல்லாரையும் ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கு, வெப்பன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஆயுதம் பணம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப அங்க வந்து பேச்சுரிமை இருக்கா எழுத்துரிமை இருக்கான்னு பேசுறதுல அர்த்தம் இல்லை. அதெல்லாம் அர்த்தமில்லாத வாதங்கள். அதெல்லாம் அங்கே சகஜ நிலை திரும்பிய பிறகு பேச வேண்டிய விஷயங்கள் என்பது என் கருத்து. பத்திரிகையாளர்கள் கூட்டத்தில் இங்க கேட்டாங்க, அப்ப பத்திரிகைகளுக்கு கூட சுதந்திரம் அங்க வேண்டாமான்னு. வேண்டாம்னு தான் நான் சொன்னேன். சப்போசிங் நாளைக்கு பத்திரிகைகள் அங்கே காஷ்மீர் உள்ளே நுழையக்கூடாது என்றால் சரி என்று கேட்க வேண்டும். அதுதான் பத்திரிகையாளரின் தேசிய கடமை என்று நான் சொன்னேன். ஏனென்றால் பத்திரிகையாளரும் கூட முதலில் இந்த நாட்டு பிரஜை, இந்த நாட்டு குடிமகன், அதற்கு பிறகுதான் அவன் பத்திரிகையாளன் என்பதால் காஷ்மீர் நிலப்பகுதி நம்மிடம் தங்க வேண்டும் என்றால் அடக்குமுறையோ துப்பாக்கி பிரயோகமோ எதையாவது செய்து அதை செய்து கொள்வதுதான் இந்த தேசத்தின் கடமையை தவிர வீண் வாக்குவாதங்களை நடத்தி அதை இழப்பது மிகவும் முட்டாள்தனமாக இருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம்.